friends, welcome to Tamil Tips and Crafts. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தோம். சோ இனிமே வந்து நிறைய டிப்ஸ் வரப்போகுது. எந்த மாதிரி டிப்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ், அப்புறம் பியூட்டி டிப்ஸ், அப்புறம் ஆர்கனைசேஷன் டிப்ஸ் இதெல்லாம் நான் அடுத்து போஸ்ட் பண்ண போறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான். நிறைய விதமான ஹேர் ஆயில்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம கேரளா ஸ்டைல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கேரளாவில் உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மோஸ்ட்டாக முடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கருப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த ஹேர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி நல்ல கருப்பாகவும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தியாகவும் வளரும். செய்கிறதும் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இது கூட ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலையை வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு நாள் ஊற வச்சுட்டேன். அது நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கூட போதும். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பூவோட பொடி. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ கிடைக்குன்னா நீங்கள் அதுவே சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பூ சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே அளவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி. இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயை கொட்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. தேவைப்பட்டால் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காய்ச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 லிட்டர் வந்து நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இதில் மாற்றிக்கலாம். கண்டிப்பாக வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ இந்த எண்ணெயை வந்து இதில் மாற்றிடலாம். இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு இந்த தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் உருகட்டும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து நல்ல சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம இந்த எண்ணெயை காய்ச்சணும். மிக்ஸி ஜார்லேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கூட விடாமல் எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டு சேர்த்துடலாம். ஏன்னா இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே அவ்வளோ நல்லது முடிக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கிறதுனால அது எல்லாம் இந்த எண்ணெயில் வந்து அந்த ஜூஸஸ் எல்லாம் இறங்கும். இந்த படப்படன்னு பொரியிற சவுண்டு வந்து நல்லா அடங்கணும். அப்போ தான் நம்ம இதில் சேர்த்துருக்க இந்த பேஸ்ட்டில் உள்ள எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் வந்து இறங்கும். நல்லா லோ ஹீட்டில் வச்சு இப்படி கலந்துகிட்டே இருக்கணும். இது அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததோடைய அந்த சலசலப்பு சத்தம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இனிமேல் கம்ப்ளீட்டாக அது அடங்கணும். அப்போ தான் வந்து ஈரப்பதம் இல்லாமல் எண்ணெய் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆகும். இப்படியே கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து சவுண்டெல்லாம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மளுக்கு எண்ணெய் ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா எண்ணெயே கொஞ்சம் அந்த கலர் மாறிட்டே வருது. சூப்பரான ஒரு வாசனையும் வருது. நம்ம கருவேப்பிலை வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வாசனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போது அந்த சத்தமெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள். பபிள்ஸ் வர்றது எல்லாமே
ஆல்மோஸ்ட் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறணும். அதே மாதிரி ஆறும்போது இரும்பு பாத்திரத்துலேயே இருந்ததுன்னா அந்த எண்ணெயோட கலர் வந்து இன்னுமே டார்க் ஆகும். அதனால் இப்படியே விட்டுடலாம். இப்போவே வந்து எண்ணெயோட கலர் பாருங்கள், லைட் க்ரீன் கலராக மாறி இருக்கு. இன்னுமே கொஞ்சம் டார்க் ஆகும். இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், நல்லாவே கலர் இன்னுமே டார்க்காக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த அடியில் வந்து நம்ம இந்த அரைச்சி சேர்த்தோம் இல்லையா, இது எல்லாமே வந்து நம்ம வடிகட்டி கிளியரான எண்ணெயை எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி விட்டோம்னா எண்ணெய் எல்லாம் மொத்தமாக நம்மளுக்கு வந்து கீழே கலெக்ட் ஆயிரும். இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிட்டோம்னா எண்ணெய் ஃபுல்லாக வந்து கீழே வடிஞ்சிடும். அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் எல்லாமே நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதை வந்து நல்ல ஒரு கிளியரான சுத்தமான பாட்டில்லையோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துலேயோ ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாற்றிட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எண்ணெய் எடுக்கும்போது நல்ல ஒரு காஞ்ச ஸ்பூன் போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா நம்ம முடியோட வேரில் படுற மாதிரி அந்த ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக சளி பிடிக்கும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து தலை குளிச்சுருங்க. இல்லை ஓகே அப்படின்னா நீங்கள் அரை மணி நேரம் வச்சுட்டு நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம். பண்ணவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியும். நீங்களும் இந்த ஹேர் ஆயிலை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.